இன்றைக்கி நம்ம ரொம்பவே சிம்பிளான ஒரு கேரளா டிஷ் தான் பார்க்குறோம். இதோட பேர் வந்து மணிப்புட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி பண்ணணுன்னா, ஒரு பாத்திரத்தில் ஃபர்ஸ்ட்டு 1 கப் வறுத்த பச்சரிசி மாவை எடுத்துட்டு இதில் தேவையான அளவு உப்பு நம்ம சேர்க்கணும். சேர்த்து நல்லா மாவை மிக்ஸ் பண்ணி வைக்கணும். அப்புறமா வந்து நம்ம இதில் நல்லா கொதித்த தண்ணி தான் சேர்க்கணும். நார்மலான தண்ணி சேர்க்கக்கூடாது. நம்ம எப்படி இடியப்பத்துக்கு தண்ணி சேர்ப்போமோ அதே மாதிரி தான் நல்ல பாயிலான தண்ணியை தான் இதில் சேர்த்து மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடணும். மாவை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை என்ன பண்ணணுன்னா, நம்ம கொஞ்ச நேரம் அந்த சூடு ஆறுறதுக்கு விடணும். நம்ம கையால் தொடக்கூடிய அளவுக்கு சூடு வர்றது வரைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா சூடு ஆறி இருக்குது. இந்த மாவை வந்து நம்ம இனி என்ன பண்ணணுன்னா, எப்படி நம்ம சப்பாத்தி பூரிக்கெல்லாம் மாவு பண்ணுற டைமில் நல்லா பிசைஞ்சு எடுப்போமோ அதே மாதிரி இந்த புட்டுக்கு நம்ம பண்ணக்கூடிய இந்த மாவையும் நல்லா பிசைஞ்சு எடுக்கணும். அப்போ தான் நம்ம அந்த உருண்டை பண்ணுற டைமில் அந்த பால் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதுக்காக தான் ஒரு 2 மினிட்ஸுக்கு இந்த மாதிரி மாவை நல்லா பிசைஞ்சு எடுக்கணும். அப்புறமா கொஞ்சமாக மாவு எடுத்து அதை அந்த கையாலேயே அப்படியே ரவுண்ட் பண்ணால் போதும். அது அழகாக ஒரு சின்ன பால் மாதிரியே வந்துடும். இது வீடியோவில் பார்க்குறதுக்கு பெருசாக இருக்குது, ஆனால் இது பெருசு கிடையாது. இது ரொம்ப சின்ன பால் தான். இது குட்டியாக தான் பண்ணணும். இதே மாதிரியே மீதி இருக்க எல்லா மாவையும் வந்து நம்ம குட்டி குட்டி குட்டியாக சின்ன பால் மாதிரி பண்ணி எடுத்துடணும். எல்லா பாலும் பண்ணி முடித்தாச்சு. இனி நம்ம புட்டு பண்ணணும். ஃபஸ்ட்டு அந்த புட்டு குழல் எடுத்து அதில் அந்த சில்லை வந்து கீழ்ப்பகுதியில் போடணும். போட்டதுக்கு அப்புறமா ஃபஸ்ட்டு இதில் கொஞ்சமாக தேங்காய் துருவலை கீழ்ப்பகுதியில் நம்ம சேர்க்கணும். சேர்த்ததுக்கு பிறகு பொறுமையாக தான் அந்த நம்ம பண்ணி வச்சுருக்க பாலை எல்லாம் இதில் சேர்க்கணும். நிறைய எடுத்து போடக்கூடாது. அப்படி போட்டோன்னா அது என்ன ஆகும்னா, ஒன்றோட ஒன்று வந்து ஒட்டி போயிடும். கொஞ்சம் பொறுமையாக எடுத்து போட்டுட்டு ஒரு கால் பகுதி வந்ததுக்கு பிறகு திரும்பவும் இதில் கொஞ்சம் தேங்காய் துருவல் சேர்க்கணும். திரும்பவும் அந்த மாதிரி குட்டி குட்டி பாலையாக எடுத்து கொஞ்சம் பொறுமையாக தான் போடணும். ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் எடுத்து போட்டுட்டு ஒரு அரை பகுதிக்கு மேலே வந்ததுக்கு பிறகு நம்ம இதில் கொஞ்சமாக தேங்காய் துருவலை திரும்பவும் சேர்க்கணும். சேர்த்ததுக்கு பிறகு அதே மாதிரி தான் திரும்பவும் மீதி இருக்கக்கூடிய அந்த பால்ஸை எல்லாம் எடுத்து அதில் போட்டு மேலே நிரம்பினதுக்கு பிறகு மேலேயும் கொஞ்சம் தேங்காய் துருவலை வச்சு அதை நம்ம மூடியை போட்டு மூடி இதை நம்ம புட்டுக்குடத்தில் வச்சு வேக வச்சு எடுக்கணும். இது வந்து ஆவியில் வேகக்கூடியது தான். நார்மல் புட்டுக்கு வந்து ஒரு 1 மினிட் போதும். பட் வந்து மணிப்புட்டுக்கு வந்து நம்ம இது வந்து ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் இருந்து வெந்தால் தான் அது கரெக்டாக குக் ஆகிருக்கும். இப்போ 5 மினிட்ஸ் ஆயிட்டு இதை நம்ம இனி ஒரு பிளேட்டில் எடுத்து மாற்றிடுவோம். பாருங்கள், இது எவ்வளோ அழகாக குக் ஆகிருக்குன்னு பார்த்தீங்களா? பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்குது, சாப்பிட்றதுக்கும் அப்படி தான். இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். பிள்ளைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இந்த மணிப்புட்டு ரெசிபி உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி அதோட டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.